ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம அந்த ஈவில் லார்ட் அனிமேயோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை கீழே போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ வேற ஒரு இடத்துல ரீபான் ஆகுறான். இப்போ இந்த உலகத்தில் நம்ம ஹீரோவோட பேர் லியாம் சேரா பென்ஃபெட். இப்போ நம்ம ஹீரோ இருக்கான்ல, இந்த பிளானட் வந்து ஹைட்ராவான். நம்ம ஹீரோக்கு 5 வயசாக இருக்குமா, அதுக்காக அவங்க அம்மா கொண்டாடணும்னு சொல்லி பிறந்த நாளுக்கு கிஃப்ட், கேக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த வழங்குறாங்க. அந்த கேக்கை பார்க்கணுமே, எப்பா எவ்வளோ பெரிய கேக்கு, அதுக்கும் மேல கிஃப்டையும் அவங்க தந்திருக்காங்க. அந்த கிஃப்டும் சும்மா வேற லெவல்ல இருக்கு. நான் என்னன்னு தான் நம்ம லியாமுக்கு புரியல. இதனால அவன் அந்த கிஃப்டை பத்தி கேட்கறான். அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது இது ஏஐ மெய்டு ரோபோட்டான். இப்போ அவனோட வேலை என்னன்னா, ஒரு மெய்டு ரோபோட்டுக்கான பார்ட்ஸையும் அவன் வந்து சூஸ் பண்ணணும். மூக்கு, வாய், கண்ணு, ஐப்ரோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. எல்லாத்தையுமே இவன் ஆர்டர் பண்ணா அது இவனால உருவாக்க முடியுமா? ஒரு விஷயத்த கஸ்டமைஸ் பண்ண முடியுமா? ஒரு விஷயமா இன்னொன்னு இருக்குமா? அதை பார்த்து அவன் கேட்கறான். அப்புறம் தான் அவங்க அம்மாவே சொல்றாங்க அது வந்து நிப்பிள்ஸா. அது இந்த மாதிரி விஷயத்த 5 வயசுலயே காட்டுவாங்களா? என்ன உலகம் சார் இது அப்படின்னு தான் நம்ம ஹீரோட ரியாக்ஷன் அங்க இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி வயசுல இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் காட்டவே கூடாது. நீ வந்து கஸ்டமைஸ் பண்ணலன்னா அவ்வளவுதான். அப்புறம் ரோபோட் வரும்போது அதுக்கு நிப்பிள்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. இன்னொன்னையும் காட்டுறாங்க, அது நான் சொல்லவே தேவையில்ல, உங்களுக்கே புரியும். பார்த்தவன் இன்னமும் ஒரு மாதிரி ஆகுறான். என்ன இது, நீ வந்து இது வரைக்கும் இதெல்லாம் பார்த்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், அதனால தான் நீ கன்ஃபியூஸ் ஆகுற. இப்பயே இதெல்லாம் தேர்ந்தெடுக்கணும், இதனால நீ ஃபியூச்சர்ல வருத்தப்படக்கூடாது. தேர்ந்தெடு மகனே. சரி நான் தேர்ந்தெடுக்கிறேன். லியாமோட அப்பா வந்து சொல்றாரு, என்ன மகனே, நானும் கிஃப்ட் வந்து கொடுக்க போறேன், சோ தயாரா இருக்கியா? இங்க இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் விட்டு கொடுக்கறேன். டைட்டில், வெல்த் எல்லாமே, அதாவது ஹெட் ஆஃப் த ஃபேமிலியாவே நீ இங்க இருக்க போற. என்ன நீங்க சொல்றீங்க, உண்மையிலேயேவா? ஆமா, இம்பீரியலா இருக்கிற அந்த பிளானட்டுக்கு நாங்க வந்து போக போறோம். அதுக்கப்புறம் வேற என்ன, இங்க வந்து நீ இருக்கிற மாதிரி இருக்கும். இங்க நீ என்ன வேணாலும் பண்ணலாம், புரியுதா? என்னென்ன தேவையோ எல்லா அலையன்ஸையும் நான் வந்து உனக்கு அனுப்பி விடுறேன். இதுக்கு லியாமும் ஒத்துக்கிறான். அங்க கான்ட்ராக்டையும் அவங்க போடுறாங்க. இதனால நம்ம லியாமுக்கு சொத்து, லேண்டு, வெல்த் எல்லாமே நம்ம லியாமுக்கு கிடைக்குது. மகனே என்ஜாய் பண்ணு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போறாங்க. அதனால நம்ம லியாமும் அவங்க யோசிக்கிறான், இங்க வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிருக்கும், வளம், சொத்து, லேண்டு, பில்டிங்கு, டைட்டில் இருந்து என்ன ஹெட்டாவே மாத்திட்டாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த வாழ்க்கையில என்னோட வாழ்க்கை ரொம்ப மோசமா இருந்தது. இந்த வாட்டி அப்படி ஒண்ணும் நடக்க போதில்ல. இதுக்கு நன்றி சொல்லணும், அந்த கைடுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவரால இங்க வந்துட்டேன். யோ கைடு, உனக்கு நான் நன்றிய சொல்றேன்யா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு வந்து ரீஇன்கார்னேட் ஆகுறதுக்கு முன்னாடி கைடு சில பல வேலையை பண்ணிருப்பான். அதை நம்மளுக்கு காட்டுறாங்க. கைடு வந்து என்ன பண்ணிருப்பானா, அங்க அவங்க 2 பேரும் பேசி நின்றுப்பாங்க. என்னம்மா நீ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? அவனை வந்து நம்ம ஒளிச்சு கட்டிட்டோம். ஆமா ஆமா, இல்லையா பின்ன. ஆனா உனக்கு கவலையா இல்லையா? அவனோட ஒய்ஃபா இருந்திருக்கான், அவனுக்காக உனக்கு கஷ்டமாலாம் ஃபீல் ஆகலையா? சீச்சி, அவனுக்காக நான் எதுக்கு கஷ்டமா ஃபீல் பண்ணோம்? அவன் கிடக்குறான், அவன் வந்து ஒளிஞ்சு போகட்டும். நீங்க இருக்கிறீங்க, உங்க கூட நான் நல்லா வாழணும், ஃபியூச்சரை பத்தி நம்ம சிந்திக்கலாம் இவங்க சொல்லும் போதே திடீர்னு ஒரு 4-5 காட்ஸ் வராங்க. அண்டர் அரெஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இது கேட்ட அவருக்கு ஒண்ணுமே புரியல. யோ காட்ஸ், உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க எதுக்காக இப்படி சொல்றீங்க? அதுவா, நீ பண்ண வேலைகளுக்காக நீ அரெஸ்ட் ஆகுற. நீ வந்து ஒரு பொய்யான அலிகேஷனை ஒரு அப்பாவி மேல போட்டிருக்க, அதனால நாங்க வந்து உங்களை அரெஸ்ட் பண்றோம். அதனால அவருக்கு என்ன பண்ணும் தெரியல. அங்க மீக்காவும் கத்துறான். இப்போ நான் வந்து என்ன பண்றது? எனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கா, நீங்க அம்போன்னு என்னை விட்டு போயிட்டீங்க, இதுக்கப்புறம் என்னோட நிலைமை. பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் ஒண்டி கேக்குது. அது வேற யாரும் இல்ல, நம்ம கைடு தான். இது தேவைதாமா, ஏன்னா உன்னோட ஹஸ்பண்டையே நீ ஏமாத்திட்ட. அதுக்கு மேல நீ ரொம்ப சந்தோஷமா வாழணும்னு வந்த, எல்லாமே ஒரே செகண்ட்ல நாசமா போயிச்சோ. நான் இப்போ உனக்கு போறதுக்கு எந்த விதமான இடமும் இல்ல. என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அவரு இறந்து போயிட்டாரு. இப்போ இவன் ஜெயிலுக்கு போயிட்டாமா, இதனால அவ ரொம்ப கஷ்டப்படுறான். இந்த சைடு நம்ம ஹீரோ வேற ஒரு உலகத்துக்கு ரீஇன்கார்னேட் ஆகுறான். அங்க கைடு சொல்றாரு, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஹியூமன்ஸுக்கு இந்த உலகத்தை கம்பேர் பண்ணா அந்த உலகத்துல லைஃப் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு 50 வயசு வாழ்ந்தா அங்க ரொம்ப அதிகமா அவங்களால வாழ முடியுமா? அவ்வளவுதான் தல, இதுக்கு மேல நீ வந்து அங்க ஜாலியா இருக்க போற, அது கூடவே என்னையும் நீ வந்து என்டர்டைன் பண்ண போற. கடைசியா அவன் சொன்ன அந்த பெட்டு ஞாபகம் இருக்கா? அந்த பெட்டு வந்து இங்க வந்துட்டு போகுது. இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க. அங்க காசா பைரட்ஸ்னு ஒருத்தங்க இப்போ வந்து வேற ஒரு ஆளுங்களை பயங்கரமா தாக்குறாங்க. அப்படிதான் பாக்குங்க, நம்மளோட ஏரியாவுக்கு வந்து அவங்களுக்கு என்ன ஆகணும்னு தெரியணும்ல. அங்க லீபேன்னு இன்னொரு பொண்ணும் பயங்கரமா அங்க எல்லாரையுமே தாக்கி முடிச்சு கட்டுறா. அங்க இருக்கிற அவங்களோட மிகப்பெரிய ஸ்பேஸ் ஷிப் அது பயங்கரமா டேமேஜ் ஆகுது. இதனால அவங்க ஓட பாக்குறாங்க. அங்க லீபேவும் சொல்றான், உங்களுக்கு தெரியணும், அதாவது யாருக்கிட்ட அவங்க சண்டையிட்டு இருக்காங்கன்னு. இப்படிதான் நடக்கும் என் கிட்ட சண்டையிட்டா. எல்லாமே ஃபியூச்சர்ல நடக்கிற விஷயம், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. அங்க இப்பதான் நம்ம ஹீரோக்கு அந்த டாலே வந்து மெய்டு அவன் ஆர்டர் போட்டிருப்பால, அந்த மெய்டு வந்திருக்கு. பார்த்தா அவன் அவ்வளவு ஆச்சரியமா வரான். ஏன்னா அது சும்மா அற்புதமா இருக்கு. அவனோட வித்தைய எல்லாத்தையுமே இறக்கிருக்கான். அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து இதை உருவாக்கியிருக்கான். இது உண்மையிலேயே ஒரு டால் தானா? ஏன்னா இது சீலா இருக்கு. இப்போ நம்மளுக்கு என்ன சிச தேவைப்படுமா இதை வெட்டி எடுக்கிறதுக்கு? டார்லியாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்க வேறமா அதுக்கான கோடை போட்டு
போட்டாலே போதும், சும்மா டச் பண்ணுங்க, ஏன்னா கோடே நீங்க தான். டச் பண்ண அடுத்த செகண்டே அந்த டப்பாக்குள்ள இருக்கிற அந்த உருவம் அது வந்து ஒரு பொண்ணா மாறுது. இதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான், ஏன்னா அது அவ்வளோ அழகா இருக்கு. என்னோட பேரு அமேகாமி, உங்களுக்கு நான் சர்வ் பண்றதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன். அப்படியா? என்னோட பேரு லியாமு. ஆமா மாஸ்டர், இனிமேலும் இந்த மெய்டு பொண்ணு தான் உங்களுக்கு சர்வ் பண்ண போறான். வாரத்துக்கு ஒரு முறை மெயின்டெனன்ஸுக்கு இவங்களை விடணும். நான் லியாம் அதெல்லாம் கண்டுக்காம அங்க தப்பான விஷயத்த பண்ணிருக்கான். என்னால அதெல்லாம் சொல்ல முடியாது. என்ன மாஸ்டர் நீங்க பண்ணிருக்கீங்க? அது ஒன்றும் இல்ல, நான் ஆர்டர் போட்ட மாதிரி எல்லா விஷயமும் பர்ஃபெக்டா வந்திருக்கான்னு நான் பார்த்தேன். எல்லாமே பர்ஃபெக்டா தான் இருக்கு. அட உங்களுக்கு தெரியாதா? அதாவது இந்த மாதிரி விஷயம் நீங்க வந்து மத்தவங்க முன்னாடி பண்ணக்கூடாது. ஓ அப்படியா? நான் பிரைவேட்டான ரூம்ல போயிட்டு பிரைவேட்டான விஷயத்த பண்றேன். அப்படியே ஓடி போயிடான். அந்த பட்லரும் எவ்வளவோ தடுக்க பாக்குறான், இருந்தாலும் தடுக்க முடியல. இதுக்கப்புறம் நம்ம அமிகாமி கிட்ட ஏகப்பட்ட விஷயத்த அவன் பண்ண வைக்கிறான். போடுறது என்ன, மசாஜ் பண்றது என்ன, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம ஹீரோ பண்ண வைக்கிறான். பட்லரும் கேட்கறான், அட நீங்க கிட்ஸோட ரூமுக்கு போனீங்களே, என்ன நீங்க 2 பேரும் பண்ணீங்க? நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் பண்ணல. வெல் எனக்கு வந்து ஒரு 5 வயசு ஆகுது, எனக்குள்ள நான் வந்து ஒரு 35 வயசு அடல்ட்டா இருக்கேன். சொல்றீங்க அந்த ஏஜும் பசங்களோட ஏஜ் தான். அப்புறம் தான் மீடியா விளக்குது, இந்த உலகத்துல 100 ஏஜ் வந்தா தான் அடல்ட்டா, பேரு 500 600 இந்த மாதிரி வருஷம் அளவுக்கு வாழ்ந்திருக்காங்களாம். இப்பதான் அங்க ஏகப்பட்ட விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது, இந்த உலகத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குதுன்னு. அதனால இந்த உலகத்துல இன்னமும் நிறைய விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவன் ரொம்ப ஆர்வமா இருக்கானா. கண்டிப்பா மாஸ்டர், நான் உங்க கூட இருக்கேன்ல, கண்டிப்பா உங்களுக்கு வழியை காட்டுறேன். நான் இருக்கும் போது நீங்க ஏன் கவலை பண்ணணும்? அட லியாமு, நீங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், ஏன்னா அந்த ரோபோட் கூட நீங்க ரொம்ப ஒன்னாக கூடாது. அப்படி சொல்றீங்க? நான் அது வந்து ஒரு பயங்கரமான விஷயம். முன்னாடியே நம்மளுக்கும் ஏஐக்கும் ஒரு பயங்கரமான வாரே போச்சு. ஏஐ வந்து நம்ம ஹியூமன்ஸை ஆக்கிரமிக்கணும் அப்படியெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சது. அதனால தான் நான் சொல்றேன், இந்த ஏஐ வந்து ஆக்கிரமிக்கும் போது ஆளுங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து எல்லாரையுமே அவங்க தோக்கடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இப்படிப்பட்ட நிலைமைக்கே வந்தோம். ஸோ அதனால ஒன்னா இருக்காதீங்க, ரூமர்ஸ் தப்பா பாருவோம். அப்புறம் இதுக்கு என்னோட அப்பா அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு ஏஐ ரோபோட்டை எனக்கு தரணும். அதுவா உங்க அப்பா அம்மா வந்து ஓடி போனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னது? நிறுத்துங்க, என்ன சொன்னீங்க? ஓடி போயிட்டாங்களா? அது வந்து இல்ல, என்ன மறைக்கிறீங்க பட்லரு? மரியாதையா சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஒரு மாஸ்டரா இருக்கேன். ஸோ கண்டிப்பா நீங்க சொல்லணும். இதனால அவரு உண்மையை போட்டு உடைக்கிறாரு. என்ன விஷயம்னா, உங்க அப்பா அம்மா வந்து ஒரு மிகப்பெரிய கடன்ல இருந்திருக்காங்க. ஸோ அதனால வெல்த் டைட்டில் எல்லாத்தையுமே உங்ககிட்ட உங்க தலையில கட்டிட்டாங்க. அதனால தான் அவங்க ஓடி போயிட்டாங்க. இப்போ நீங்க மாட்டிக்கினீங்க. எனக்கு புரியல. இப்பதான் ஒரு விஷயத்தை சொல்றாரு, உங்களோட கிரேட் கிராண்ட் ஃபாதர் லார்ட் அலிஸ்டர் அவரு தான் இந்த டெரிட்டரியை ரொம்ப பெருசா மாத்தினாரு. இந்த கதை உங்களோட கிராண்ட் ஃபாதரை வச்சு தான் ஆரம்பிச்சது. உங்க கிராண்ட் ஃபாதர் ஒரு உங்களோட சக்சஸரை எஜுகேட் பண்ணல. அதனால என்ன ஆச்சுன்னா, அது அப்படியே டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சது. உங்க அப்பாவோட ஏரா வரும்போது மொத்தமா இதுவாயிடுச்சு. அதனால தான் அவங்க ஓடி போயிட்டாங்க. இப்போ நீங்க ஒரு மிகப்பெரிய கடன்ல இருக்கீங்க. அது அவளுக்கு பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம், ஆனா போக போக உங்களுக்கு புரியும். யார் யாரு கடன்ல இருக்காங்களோ அவங்களோட ரைட்ஸ் அது வந்து கம்மியாகும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விஷயமும் கம்மியாகி நம்ம ஒண்ணுமே இல்லாம ஆக போறோம். இது அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கடன். அதனால நம்ம ஹீரோ முக்கியமா ஆச்சரியமா வரான். ஏன்னா இந்த உலகத்திலேயாச்சு ஒரு வில்லனா ரொம்ப ஜாலியா இருக்கலாம்னு வந்தான், ஆனா இங்க பார்த்தா இப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்புறம் வேற ஒரு ஆளுங்களை காட்டுறாங்க, அங்க ஆஸ் யூஷுவல் ஜூஸை குடிக்காம வரானா. இப்பதான் உங்களுக்கு விஷயமும் தெரிய வருது, ஒரு நியூலாடா ஒரு 5 வயசு பையனை அவங்க சூஸ் பண்ணிருக்காங்கன்னு. அதே மாதிரி தான் எனக்கும் பண்ணாங்க. இப்படி பண்ணி நம்ம கிட்ட இன்னமும் எக்ஸ்ட்ராவா அவங்க சார்ஜ் பண்ணாங்க. இந்த விஷயம் தான் அங்கேயும் ஏற்பட போகுது. நீங்க என்ன பேசின்னு இருக்கீங்க, இது அவங்க ஒட்டு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் கம்முன்னு இருங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கும் புரியுது, எவ்வளோ பெரிய ஏரியா வந்து கூடிய சீக்கிரத்துல அப்படியே டிக்ளைன் ஆகி ஒண்ணுமே இல்லாம ஆக போகுது. அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கா, அதாவது நான் பிறந்தது இதுக்கு தானா, அதாவது என் தலையில எல்லாத்தையுமே கட்டணும்னு சொல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா அதுதான் உண்மையே. என்னோட பழைய வாழ்க்கையிலும் இதே மாதிரி ஒரு விஷயம் ஏற்படுது. திரும்பவும் நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. ஆகி எனக்கு இப்பதான் புரியுது, என்ன வந்து அவங்க யூஸ் பண்ணி தூக்கி போட்டாங்க. அதே மாதிரி தான் உன்னையும் அவங்க தூக்கி போட்டாங்க. உன்னையும் யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, நம்ம 2 பேருமே ஏன் ஒன்னா ஒர்க் பண்ணக்கூடாது? இல்ல மாஸ்டர், நான் ஆல்ரெடி உங்களுக்காக ஒர்க் பண்றேன், இதை சொல்லணும்னு எந்த விதமான அவசியமும் இல்ல. கண்டிப்பா உங்களுக்காக எந்த விதமான விஷயமா இருந்தாலும் நான் அதை பண்றதுக்கு தயாரா இருக்கேன். சோ வேறமா நீங்க ஆர்டர் கொடுங்க, இன்னமும் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, இதை நான் பண்றேன். சரி, உனக்கு ரொபாட்டிக்கா 3 லாஸ்ட் கொடுக்குறேன். அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஹியூமன்ஸுக்கு பெனிஃபிட்டா இருக்கணும், அது கொஞ்சமா இருந்தாலும் ஓகே. ஆனா அப்புறம் தான் உனக்கு புரியும், நான் வந்து மத்தவங்களுக்காக ஒன்றும் இங்க வாழ வரல, எனக்காக வாழ வந்திருக்கேன். ஒரு மெய்டு ரோபோட்டா என்ன நீ ஹார்ம் பண்ணக்கூடாது. இதே மாதிரி என்னோட உயிர் ஆபத்துல இருக்கா, அந்த டைம்ல என்ன ஆனாலும் நீ வந்து அதை இக்னோர் பண்ணக்கூடாது. அதை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவதுலா, என்ன ஆர்டர் கொடுத்தாலும் நீ வந்து அதை யோசிக்காம பண்ணணும். ரெண்டாவதுலா அக்செப்ட் செய்யப்படுது. மூணாவதுலா என்னன்னா, நான் சொன்ன 2 லாவையும் நீ வந்து மீறவே கூடாது. மூணாவதுலா அக்செப்ட் செய்யப்படுது. அவ்வளவுதான், நீ எனக்கான மீடா இப்ப மாறிட்ட. இதுக்கப்புறம் வேற என்ன, என்னோட வாழ்க்கைய நான் வந்து கீழே இருந்து மேல கொண்டு போக போறேன். அதுக்கு நீ தான் எனக்கு உதவியா இருக்க போறேன். சோ நான் வந்து உங்களுக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். நம்ம ஹீரோக்கு இந்த உலகத்தை பத்தி ரூல்ஸ் எல்லாம் அவ்வளோக்கும் தெரியாதுல, அதனால அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ரோபோட் வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸும் இருக்கா. அது வழியா இவங்க போலான்னு பார்க்க அதுக்குள்ள பட்லர் வந்து கத்துறாரு, ஆனா மாஸ்டர் நீங்க
நீங்க வந்து அப்படி பண்ணக்கூடாது, நீங்க நம்ப கூடாது. இல்ல எனக்கு தெரியும் அவ என்னோட மெய்டு ரோபோட், நான் நம்புறேன். அதே மாதிரி அவளுக்கு ரோல்ஸையும் நான் கொடுத்துருக்கேன். என்னோட மாஸ்டர் சொல்லும் போது நான் கண்டிப்பா அதெல்லாம் மீற மாட்டேன். அதே மாதிரி நீங்க என்ன சொல்றீங்க, இதை வந்து மத்தவங்க ஒத்துப்பாங்களா, லாலாம் என்ன ஆகும், சரி இன்னமும் எங்க இருக்காரு, சோ அவரு இதெல்லாம் கத்துக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் நாங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு ரூல்ல இருக்கு. இது ஒன்றும் எந்த விதமான விஷயத்தையும் கிரியேட் பண்ணாது. ஸோ இதனால அந்த பாடுக்கு அவன் போறான். அங்க போய் படுத்தாலே போதும், இன்ஃபர்மேஷன் எல்லாமே இவனுக்கு ஃபீட் ஆயிடுமா. இதை அவர் எவ்வளவோ தடுக்க பாக்குறாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்காம அப்படியே ஓடி போயிடறான். அதுக்கப்புறம் அங்க பாட்ல அவன் படுக்க வேண்டிய டைம் தான். அதுக்கு முன்னாடி அவன் வந்து ஏஐ கிட்ட கேட்கறான், உங்களுக்கு எமோஷன்லாம் இருக்கா. ஏஐயா ஒரு எமோஷன் வந்து இல்ல, ஆனா நீங்க கேட்டீங்களே, நீங்க கேட்கும் போது எனக்கு ஒரு விதமா தான் இருந்தது. நல்ல வேலை நான் வந்து உன்னை ஃபைன் பண்ணேன், இது வந்து நல்ல விஷயமா தான் எனக்கு இருக்கு. இந்த மாதிரி அந்த பாடுக்குள்ள அவன் போறான். எங்கேயே இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் நம்ம ஹீரோவால இந்த ஏஐ வச்சு அவனோட சொத்து வளம் வீட்டில் எல்லாத்தையுமே வாங்க முடியுதா. என்னடா இது மெக்கா அனிமேவா, இதுல என்ன ஸ்டோரி இருக்கும் அப்படின்லாம் பார்க்க கூடாது. கொஞ்சம் பொறுமையா வாட்ச் பண்ணுங்க, போக போக வேற லெவல்ல இருக்கும். மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் தட்டி விட்டுருங்க, ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.